அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம். இப்பதான் ரமலான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா 18வது நோன்பு வந்துருச்சு. இன்னும் 12 டேஸ்ல பார்த்தீங்கன்னா ரமலானே வரப்போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் காலையிலேருந்து வீடியோலாம் எடுக்கல. ஜஸ்ட் இஃப்தார் ப்ரிப்பரேஷன தான் வந்து இன்னைக்கு வீடியோவா எடுத்திருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, பிரெட் கஸ்டர்ட் ரபடி தான் வந்து பண்ண போறோம். இந்த பிரெட் கஸ்டர்ட் ரபடி பார்த்தீங்கன்னா, ஈஸியா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பனானா தான் எடுத்திருக்கேன். பனானாவ வந்து சாப் பண்ணி வந்து ஒரு ஓரமா வச்சுருங்க. இப்போ வந்து பேன வந்து ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே சுகர் பார்த்தீங்கன்னா, அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே கோல்டன் ப்ரவுன்ல வரும். அந்த ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க பனானாவ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பனானாவும் அந்த சுகரும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். பனானாவ வந்து அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பனானாவும் சுகரும் பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் ஆகி பேன்லேயே ஒட்டாத மாதிரி அப்படியே நல்லா சுருண்டுக்கிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கூல் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருச்சு. எனக்கு பாருங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து பேன்லேயே ஒட்டாத மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ரபடி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இப்போ இதே பேனில் பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தண்ணி சேர்க்காத பால். பால் வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து தான் ஒரு 1/4 லிட்டர் பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னுமே 5 மினிட்ஸ் வந்து பாலை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து 10 கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். அதோட 2 ஏலக்காயை வந்து சேர்த்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி வந்து நீங்கள் பவுடரை வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து டைரெக்டாகவே வந்து பாலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட பவுட்ரு ஃபார்மில் இல்லாதனால நான் சேர்த்து வந்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் இதோட வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து அரைக்கும் போது நம்மளுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரபடி டேஸ்ட்டாக இருக்கும். ரபடியுமே வந்து திக்காக ஆகும். நான் இன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரபடியில் வந்து கஸ்டர்டு பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாலில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கஸ்டர்டு பவுடரை. கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பால் வந்து திக்காகும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி மில்க் மெய்டு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ரபடிக்கு பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மில்க் மெய்டு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து மில்க் மெய்டு இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து ரபடி டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்காண்டி மில்க் மெய்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மெய்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவு வந்து நம்ம மில்க் மெய்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தித்திப்பாக வந்து மில்க் மெய்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரபடி வந்து ரெடி ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பிரெட் பால்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் பிரெட்டு வந்து ஒரு 5 பிரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பிரெட்டில் வந்து ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில் அதெல்லாம் வந்து தனியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 கார்னர்லேயும் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து தேவைப்படுது. நான் இப்போ வந்து பிரெட் கிரம்ஸுமே வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ஓரத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதுவும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 பிரெட்டு மட்டும் ஆட் பண்ணி பிரெட் கிரம்ஸ் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அதையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா மைதா மாவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு மைதா மாவு பேஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியுமே வந்து பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி வீடியோவில் பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். ப்ரெட்டை வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக புழிஞ்சிருங்க. தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவு வந்து நல்லா புழிஞ்சிருங்க. ஒரு ப்ரெட்டு மட்டும் எடுத்துக்கிறணும். அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழமும் சர்க்கரையும் வந்து சேர்த்து வச்சோம்ல ஸ்டஃபிங்கு அதை உள்ளே வச்சுட்டு அப்படியே இதை நல்லா வந்து மடிச்சிருங்க. நம்ம தண்ணியில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து நம்மளால் வந்து பால் மாதிரி வந்து பண்ண முடியும். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸில் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம தண்ணியில் வந்து பிரெட்டை வந்து போட்டனால ஈரமாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி வந்து மைதா மாவில் போட்டோம்னா திருப்பி வந்து ரொம்ப ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பிரெட் கிரம்ஸில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மைதா மாவில் வந்து டிப் பண்ணுங்கள். திருப்பி வந்து பிரெட் கிரம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 5 பால்ஸையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இப்போ இன்னொரு ஸ்டஃபிங் வந்து பண்ணி காமிக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னு வீடியோவில் வந்து பாருங்கள்.
இப்போ வந்து நான் எல்லா பாலையுமே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஆயில வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் மெலனையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இஃப்தாருக்குமே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆயிருச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எல்லா பால்ஸையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கட்லெட்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பிரெட் கிரம்ஸ்ல வந்து பெரட்டி வச்சிருந்தாலும், இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, கிறிஸ்பினஸ் சூப்பரா இருக்கும். அது மாரி நல்லாவுமே வந்து பைண்டிங் ஆயிருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில எல்லாம் வைக்கல. டைரக்ட்டா வந்து ஆயில்லயே வந்து போட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு இஃப்தாருக்கு வந்து டைம் ஆயிருச்சு. அதனால வந்து போட்டுட்டேன். ஆனா நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு பண்ணீங்கன்னா, நல்ல கிறிஸ்பினஸ்ஸா இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பைண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து டைட்டா இருக்கும். இப்போ நான் எல்லா பால்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ரபடி ரெடி ஆயிருச்சு. பால்ஸும் ரெடி ஆயிருச்சு. இத நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்ல வந்து எல்லா பால்ஸுமே வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ண வச்சிருக்க ரபடிய அப்படியே வந்து மேல ஊத்தலாம். எவ்வளோ திக்கா இருக்குன்னு பாருங்க. இதில முந்திரி பருப்பு, கஸ்டர்ட் பவுடர், பாலு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா, மில்க் மேடு இது ஃபுல்லாமே எவ்வளோ திக்னஸ குடுத்துருக்குன்னு பாருங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து ஊறட்டும். ஊறுனதுக்கப்புறம் பாருங்க, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். எடுத்தோம்னா அவ்வளோ சாஃப்ட்டா வந்து வரும். வாயில வச்சோனே நல்லா வந்து அப்படியே கரைஞ்சிரும். இத வந்து நீங்க ஃப்ரிட்ஜில வந்து வச்சுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா, டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி உங்களுக்குலாம் வந்திருக்குன்னு. பள்ளிவாசல்ல பார்த்தீங்கன்னா, நோன்பு திறக்கிறதுக்கு பொரட்டா, அது மாரி குருமா அதெல்லாம் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. ஹஸ்பண்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, பொரட்டா அதோட குருமா வச்சு ஊட்டி விட்டுட்டேன். பிள்ளைகளுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, அடுத்து குழம்புமே வந்து சஹருக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கு சஹருக்கு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தான் வந்து வச்சிருந்தேன். அதோட ரைஸையுமே வந்து போட்டு விட்டுட்டு, மத்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சின்ன சின்ன வேலையெல்லாம். அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.